என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசி நேர்பட பேசி தொடர்கிறது. ஒரு 100 நாள் ஆட்சி என்றால் 100 நாளும் சம்பவங்கள் நிறைந்த ஒரு ஆட்சி. யூபிஎஸ்சி சர்ச்சை இருந்தது, ஹிந்தி சர்ச்சை இருந்தது, ஆளுநர் நீக்கம் பற்றிய சர்ச்சை இருக்கிறது. இது மாதிரி நிறைய சர்ச்சைகள். ஒரு புறம் 370 பத்தின ஆர்குமெண்ட் நடந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கருப்பு பணத்தை 100 நாள்ல கொண்டு வரும்னு சொன்னாங்க, கொண்டு வந்தாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி 100 நாள்ல பங்கு சந்தை வளர்ந்திருக்கிறது. அது ஒரு வளர்ச்சியினுடைய உத்வேகம் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் அலுவலகத்தை சுறுசுறுப்பாக்கிட்டார் நரேந்திர மோடி. இதற்கு முன்னால் தூங்கி வழிந்தது, இப்போ அது சுறுசுறுப்பாயிடுச்சு, இதெல்லாம் ஒரு சாதனை அப்படின்னு பலவாரா சொல்றாங்க. இதை எல்லாவற்றையும் பேசுவதுன்னு சொன்னால் இது 1 மணி நேரத்துக்குள்ள இந்த விவாதத்தை சுருக்க முடியாது. ஆகினால் நம்ம இந்த ஆட்சியினுடைய செயல்முறை, ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், இந்த ஆட்சியினுடைய நிர்வாக அணுகுமுறை என்பது ஒரு விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறது. ஒரு 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தவரை இரட்டை அதிகார மையங்கள் இருந்தன. சோனியா காந்தி ஒரு அதிகார மையம், மன்மோகன் சிங் ஒரு அதிகார மையம். ஒரு முடிவெடுக்காத பிரதமராக இருந்தார் அப்படின்ற விமர்சனம் மன்மோகன் சிங் மேல இருந்தது. இப்போ எல்லா முடிவுகளையும் ஒருவர் மட்டுமே எடுக்கிற ஆட்சியாக இருக்கிறது. நரேந்திர மோடி மட்டுமே எங்கு பார்த்தாலும் தெரிகிறார். ஆட்சி என்பது தெரியவில்லை, பிரதமர் அலுவலகம் தெரிகிறது, அமைச்சர்கள் யாரும் தெரியவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த அம்சத்திற்குள் மட்டும் நம்ம விவாதிக்கலாம். திரு ராமமூர்த்தி, இந்த குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குற்றச்சாட்டாக இருக்க முடியும் பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் அவர் தானே செயலாற்ற வேண்டும். இந்த விமர்சனம் என்னன்னா, நேரு காலத்துல ஏன் நேரு பத்தி யாருமே சொல்லல, இந்த பத்தி வருதுன்னா, நேரு காலத்திலேயும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக இருந்தார். அப்போ அந்த விமர்சனம் வரல. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டில் மிக முக்கியமான விஷயமாக நான் 2 விஷயங்களை சொல்வேன். ஒன்று தமிழ்நாட்டுக்கு சாதகமான விஷயம் பாத்தீங்கன்னா, நதிநீர் இணைப்பு. தேசிய அளவில் நதிநீர் இணைப்புங்கிற தமிழ்நாடு நம்ம பிறகு பேசலாம், அடுத்த சுற்றுல. தேசிய அளவில் அது பாத்தீங்கன்னா பல்வேறு முக்கிய முடிவுகள் என்னன்னா, ஒரு டெசிசிவான, அதாவது இது இந்த நாட்டிற்கு தேவையான விஷயங்கள் பற்றி மட்டுமே மனதில் கொண்டு எடுக்கப்படுகின்ற முடிவு. உதாரணமாக அது 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டமாக இருக்கட்டும், புல்லட் ட்ரெயின்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க கங்கை நதியை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு திட்டமாக இருக்கட்டும். நிச்சயமா கங்கை நதியை தூய்மைப்படுத்துகின்ற திட்டம் என்கிறது பல மாநிலங்களுக்கும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிற்குமே என்னன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு மறுமலர்ச்சியை விவசாயத்திலும் சரி, குடிநீர் இந்த மாதிரியான விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த மாதிரியான விஷயங்களே முழு முனைப்போட நடக்கின்றது. அதே மாதிரி கியோட்டோ மாதிரியான ஒரு விஷயம் டெசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப சென்ட்ரலைஸ் ஆயிட்டு. இன்னைக்கு பத்திரிகையில மின்ட் ஒரு கருத்து எழுதி இருக்கிறது. மின்ட்ல சொல்ற ஒரு முக்கியமான கருத்து, there is one leader and that's it. ஒரே ஒரு தலைவர் தான், அவரோடு இந்த ஆட்சி முடிந்து விடுகிறது. அந்த மாதிரி இல்ல, முடிவெடுக்கிற இடம் பிரதமர் அலுவலகத்துல ஒரு அதிகாரம் குவிந்த இடமாக மிக முக்கியமான விஷயம். அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சரி, எம்பிஸ்ல இருந்தும் சரி, வெளிப்பக்கத்திலும் சரி, டேட்டா கலெக்ஷன்றது மிக முக்கியமாக தகவல்களை அனைத்து இடங்களிலிருந்துமே கேட்டு பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஜனநாயகத்துல மிக முக்கியமான அம்சம். தகவல்கள் அனைத்து இடங்களிலிருந்துமே பெறப்படுகின்றன. உங்களுக்கு சொல்லணும்னா, நான் கூட சில தகவல்களை கொடுத்திருக்கிறேன், அதை கூட சில விஷயங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக அந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கும்போது என்னன்னா, அனைத்து அது மிக அதிக அளவிலான மக்களுடைய பங்கேற்பு என்ற வகையில நான் பார்க்கின்றேன். இறுதியான ஒரு முடிவு யாராவது ஒருத்தர் தான் முடிவு எடுக்க முடியும், பிரதம மந்திரி மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும். இறுதி முடிவு எல்லா முடிவையும் அவர் எடுக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்ல. மந்திரி சபைக்கு வெளியே சோனியா காந்திக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் சோனியா காந்தி தான் முடிவு எடுப்பார், ஃபைல் இவர் கையெழுத்து போடுவார் நிலைமை என்பது மாறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நேரடியாக முடிவு எடுக்கிறாருங்கிறதா இதுல பார்க்கப்பட வேண்டிய விஷயம். நமது அரசமைப்பு சட்டத்தின்படி நாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கேபினட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் செயல்படுகிறது. எல்லாம்னா பிரதமர், அமைச்சர்கள் எல்லோரும் கலந்து பேசி கேபினெட் மீட்டிங்ல முடிவெடுத்து தான் ஒரு அரசு செயல் முடியும். ஜவஹர்லால் நேருவோட மிகப்பெரிய தலகர்த்தர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள்லாம், அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள்லாம் அமைச்சர்களாக இருந்து ஒரு ஜனநாயக முறையில் அந்த கேபினெட் அந்த ஆட்சி முறை இருந்தது. இன்றைக்கு ஒரு நபர் ஒரு பதவி, பிரதமர் பதவி, பிரதமர் தெரிகிறார், மோடி தெரிகிறார். சோனியா காந்தி மாதிரி அதாவது அர்ப்பணிப்பு உணர்வோடு தனக்கு வழங்கப்பட்ட பதவியை துச்சம் என தூக்கி எறிந்து ஒரு பொருளாதார நிபுணரை பிரதமராக்கி இந்த நாடை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு தலைவியாக சோனியா காந்தி இருக்கிறார். அவரை இதுல நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு, இன்றைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
மரபார்ந்த ரீதியாக காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட சில நிர்வாக அமைப்புகள் சீர்குலைக்கப்படுகின்றன, சிதைக்கப்படுகின்றன. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி 1977 மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த போது ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சம்பளம் சலுகைகள் குறித்த அந்த சட்டத்திலே எதிர்க்கட்சி தலைவர் யார் என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சி எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறதோ அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அதற்கு முன்பாக மரபு வழியிலே இருந்தது 10% இருந்தது. ஆனா பின்னால இந்த சட்டத்தை இருப்பதை மறைத்துவிட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரை முடிவு காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் கூட 2 தருணங்கள்ல 77க்கு முன்னால நான் சொல்றேன் 77க்கு முன்னால அப்ப எதிர்க்கட்சி தலைவருடைய பங்கு நிர்வாகங்களுக்கு மரியாதை தரலன்றீங்க. இன்னைக்கு லோக்பால், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் போன்ற பல அமைப்புகளில் மிக தேவைப்படுகிறது. அதை அதனுடைய குரல் வலையை அதிலே கருத்து சொல்லுகிற உரிமையை பறிப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 கோடி வாக்குகளை நீங்கள் பெற்றீர்கள். காங்கிரஸ் கட்சி 11 கோடி வாக்கு, உங்களுக்கு எங்களுக்கு 12% தான் வித்தியாசம். நீங்க 31% இடங்களிலே வாக்குகளை பெற்று 300% இடங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அரசியலினாலே 11 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கட்சி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸ் சட்டப்படி உருவாக்கின ஜனநாயக அமைப்புகளை மதிக்கலன்றீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரரிசம் என்று ஆனந்த் சர்மா சொல்லி இருக்கிறார். அதுதான் இங்க நடக்குது. இல்ல, நிர்வாகம் எப்படி செயல்படுகிறதுக்கு பல உதாரணங்களை பார்க்கலாம். நிச்சயமா நான் ஆரம்பத்தில் என்னுடைய முன்னுரையிலேயே சொன்னேன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக சிதைப்பது, டெமாலிஷ் செய்வதற்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமா நடக்குன்னு நான் முதல்ல சொன்னேன். நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்கின போது அதுதான் மீண்டும் வலியுறுத்த வேண்டியிருக்கு. ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்ல நீங்க தன்னுடைய செயலாளரை தேர்ந்தெடுப்பதிலேயே பிரதமர் முதல்ல என்ன செய்யறான்னு பாருங்க. ஒரு அவசர சட்டம் பிறப்பித்து தான் ட்ராயுடைய முன்னாள் தலைவரை தன்னுடைய செயலாளராக கொண்டு வர்றாரு. பாத்தீங்கன்னா மிஸ்ராவை அது ஏன் பாருங்க, ட்ராய் சட்டப்படி கொண்டு வர முடியாது. ட்ராயில தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர் வேறு எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாதுன்னு சட்டம் தெளிவா இருக்கு. ஆனால் அவசர சட்டம் போட்டு அவரை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இதே மோடியும் இதே பிஜேபியும் சுஷ்மா ஸ்வராஜும் எல்லோரும் கடந்த ஆட்சியின் போது என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? அவசர சட்டம் என்பது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தா மட்டும்தான் ஆர்டினன்ஸ் கொண்டு வர வேண்டும். ஆனா மோடிக்கு ஒரு செயலாளரை தேர்ந்தெடுப்பதில் அப்படி என்ன எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன்ஸ் இருந்தது? ஒரு எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன் கிடையாது. ஆனால் அதுக்கு அவசர சட்டம் போட்டு ட்ராயில தலைவராக இருந்தவர் சட்டத்தை திருத்த வைத்து அந்த அவசர சட்டத்தை மூலம் கொண்டு வர, இது ஒன்று. அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்க்கணும் யாரெல்லாம் கொண்டு வராங்கன்னு. இப்படி கொண்டு வர போது இவங்க யாருன்னு பார்க்கணும். இவங்க எல்லாம் ஏற்கனவே ஐபி போன்ற அமைப்புகள்ல கூட இருந்தவர்கள். பின்னால மோடியுடைய குஜராத் அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் பற்றி கடுமையான குற்றச்சாட்டுகள் வரும்போதெல்லாம் இவங்க ஓய்வு பெற்று வந்த பிறகு அதன் சார்பாக வாதாடி கொண்டிருந்தவர்கள். இதுக்கு அடுத்த கட்டம் பாருங்க, நீதித்துறையில கோபால் சுப்பிரமணியத்துடைய நியமன பிரச்சனை வரும்போது அவருக்கு எதிராக வேண்டுமென்றே ஒரு ஐபி அறிக்கையை லீக் செஞ்சு அது வேண்டுமென்று அதை குலைப்பது என்பதை அரசாங்கம் செய்கிறது. ஆனால் என்ன காரணம் சொல்லப்பட்டது? அவர் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடலுக்கு அலுவலகத்துக்கு போனார் அப்படிங்கறது அவர் மேல இங்க வச்ச குற்றச்சாட்டு. இத முடிச்சார். ஆனால் அதே அரசாங்கம் தன்னுடைய அட்டார்னி ஜெனரலாக யாரை நியமித்திருக்கிறது என்றால் அதே 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல பாத்தீங்கன்னா ஸ்வான் டெலிகாமுக்காக வாதாடினவர் தான் அவங்க அட்டார்னி ஜெனரலாக கொண்டு வராங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு. அப்ப ரொம்ப திட்டமிட்டு யார் அவர்களுக்கு வேண்டியவர்கள் யார் வேண்டாதவர்கள் என்பதையும் அதற்காக சட்டங்களை வளைப்பது சீர்குலைப்பது என்பதையும் தொடர்ந்து இந்த அரசு செய்கிறது. இதை பற்றி இன்னும் பேசுவதற்கு பேசினால ஒரு 25 எடுத்துக்காட்டுகளை காட்ட முடியும். நீங்க முதல்ல நம்ம இந்த விவாதமே நம்ம எதற்காக இங்க அமர்ந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க 100 நாள் மோடியோட அரசாங்கத்தோட என்ன சாதித்திருக்கான்ற வச்சு பொருள் வச்சு நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு விவாத பொருளாக இருப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தவரே நரேந்திர மோடி அவர்கள் தான். நம்ம இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து பேசுறோம், அது காரணம் நரேந்திர மோடி. நீங்க இல்ல கிடையாது கிடையாது. யாராவது 100 நாள் இலக்கு கொடுத்து நீங்க உங்களுக்கு ரேங்க் ரிப்போர்ட் நான் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? மந்திரிகளா நீங்களா 100 நாள் கழிச்சு எங்களுக்கு உங்களுடைய பிராவசி காமிக்கணும். யாராவது இதுல எந்த பிரதமர் இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்க? ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி குறைப்புன்னு சொன்னாங்க. 10 வருஷம் காங்கிரஸ் அரசாங்கம். ஆனா இந்த 100 நாள் நமக்கு விவாத பொருளா இருப்பதற்கே வாய்ப்பு கொடுத்தவரை நரேந்திர முதல்ல அவருக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஒரு வழிபாட்டு மனநிலையில அதை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியில என்ன செயல்பாடு நடந்தது, என்ன சொல்றேன் நீங்க சொன்ன நரேந்திர மோடி ஆள்கிறார் அப்படின்றதே சரியா இல்ல அவர் ஆட்சி முறை பற்றி இல்ல அதை முறைப்பட சொல்ல வரேன். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா யாருமே அக்கௌண்டபிள் ஆகணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா
பிரதமரே அவரே அவர் அக்கௌண்டபிளா இருக்கிறா என்னன்னு அவருக்கே தெரியாது. அவருடைய தீர்மானிக்க சக்தி அக்கௌண்டபிலிட்டின்றது வந்து இல்ல, ஒரு பிரதமர் வந்து நாடாளுமன்றத்துக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும், அடுத்து மக்களுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும். அதை வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்க? ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொரு அதிகாரி அக்கௌண்டபிலிட்டில வரணும். ஒரு முக்கியமான கருத்து நீங்க சொல்றது அக்கௌண்டபிலிட்டின்றது ஒரு முக்கியமான கருத்து. அவர் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களை எதிர்கொண்டு 100 நாள்ல அவர்கள் என் ஆட்சியை பற்றி கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் நடத்தல. இன்னொன்று பண்ணல அரசாங்க இயந்திரம் செயல்படாமல் முடங்கி போயிருந்தது. பல திட்டங்கள் நாடாளுமன்றத்திலும் பெரிதாக அவர் பேசி எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொன்ன மாதிரி தெரியல. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு தாப்பா, உங்கள் பார்வையில் இந்த 100 நாள் ஆட்சியினுடைய அணுகுமுறை உங்களுக்கு எப்படி படுகிறது? சரி, இதற்கு முன்னர் நடந்த விவாதங்கள் பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. நான் தமிழ்நாட்டில் வாழுகிறவன் என்ற முறையிலே தமிழ்நாடு சம்பந்தமாக அவர் தேர்தல் காலத்தில் இங்கே 3-4 கூட்டங்களிலே கலந்து கொண்டு பேசிய உரை கவனமாக கேட்டேன். அப்பொழுது சொன்னார், பக்கத்து நாடான இலங்கை நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை அடிக்கடி துன்புறுத்துகிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்தியா ஒரு பெரிய நாடாக இருந்தும் மற்ற நாடுகள் இதை கண்டு மதிப்பதே இல்லை. ஏனென்றால் ஆண்மையுள்ள தலைமை டெல்லியிலே இல்லை. ஆகவே ஆண்மையுள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்கள், மறுநாளிலிருந்து தமிழக மீனவர்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று முழங்கினார். இப்பொழுது அதை அவர் மறந்திருக்க கூடாது என்று நினைத்துத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவரை பதவி பொறுப்பேற்ற பிறகு நேரில் சந்தித்து வாழ்த்து கூறிய போது இதையெல்லாம் நினைவுபடுத்தி ஒரு மனு கொடுத்திருக்கிறார், கோரிக்கை மனு. அதில் முதல் கோரிக்கை இந்த இலங்கை தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒன்று. அதிலேயே இலங்கையிலேயே பிறந்த இலங்கை குடிமக்களாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசும் மக்கள் 2009 போர் முடிந்துவிட்ட பிறகும் இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு இதுவரையில் விசாரணையே இல்லை. அதை விசாரிக்க வைப்பதற்கு இந்திய அரசு தன் அரசியலை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், ஈழத்து தமிழர்களுக்கு மனித உரிமையும் அரசியல் உரிமையும் வழங்கப்பட வேண்டும், அதற்காக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழக மக்கள் சார்பில் தமிழக முதலமைச்சர் மோடி அவர்களுக்கு கொடுத்தார். இந்த 100 நாட்களில் அதற்கு என்ன பதிலும் கிடைக்கவில்லை. அதே போல காவிரி மேலாண்மை குழுவை அமைக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு அதுதான் நெற்களஞ்சியத்திற்கு உயிர் ஊட்டும் தண்ணீர். அதற்கு மேலாண்மை குழுவை அமைக்க வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நினைவுபடுத்தி தயவு செய்து நீங்கள் இதை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு வந்தார். இதுவரையில் இந்த 100 நாட்களில் எழுத பேனா இல்லையா அல்லது அந்த உத்தரவை வெளியிடுவதற்கு வாய் இல்லையா? எனவே ஒரு தலைவர் சிந்திக்கிறார் என்றால் அந்த தலைவர் இது பற்றி ஏன் சிந்திக்கவில்லை என்ற கேள்வி வரும். அதே போல பக்கத்து நாடான பாகிஸ்தான் கைகுலுக்கி விட்டு திரும்பி போன எல்லையிலே சுடத் தொடங்கியது, இன்னும் நிறுத்தவே இல்லை. ஆண்மையுள்ள தலைவர் தானே டெல்லியிலே இருக்கிறார் 100 நாட்களாக. எனவே சர்வதேச அரசியல் என்பது ஒரு கட்சி ஒரு தலைவரை நம்பி அல்ல. இந்திய நாடு ஜனநாயக நாடு. அது ஒரு மனிதன் 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 ஒரு தலைவர் என்று பேச தொடங்கினால் சர்வாதிகாரத்தை நோக்கி அது போக தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். அது முதலில் தடுக்கப்பட வேண்டும். நன்றி திரு தாப்பா. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.